மாம்பழத்தை வச்சு சூப்பரா ஒரு ஜல்லி தான் செய்ய போறேன். திடீர்னு இந்த குட்டீஸுக்கு ஏதாவது ஒண்ணு வந்துருக்கு. ஏதாவது பார்த்தா நான் புதுசா ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். வாங்க இப்ப எப்படி செய்யலாம் பார்க்கலாம். மாம்பழத்தை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்துக்கலாம். மாம்பழத்தை மிக்ஸி சாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பால் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம். வெனிலா சாறு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெனிலா சாறு இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. அது சேர்த்தா வாசனை சூப்பராக இருக்கும். மூடி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கடல் பாசியை கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். சட்டி வச்சுக்கலாம். கடல் பாசி ஊற வச்சதை இதில் கொண்டு சேர்த்துக்கலாம். தண்ணி சூடானாவே கரைஞ்சிரும். கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அடிக்கடி. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நல்லா இது கொதிச்சு வந்துருச்சு. நீங்கள் எந்த பாத்திரத்தில் மாற்றுறீங்களோ அதில் கொஞ்சம் நெய் தடவி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூப்பரா மேங்கோ ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க சாப்பிடலாம். கட் பண்ணிக்கலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப டேஸ்ட் பார்த்தலாமா? செம்ம சூப்பரா இருக்குங்க. எப்படி இருக்கு?